ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நானும் எங்கள் அம்மாவும் பழனிக்கு போக போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறீங்க. வாங்க எல்லோரும் போகலாம். போய் முருகரை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழனியை ரீச் ஆகிட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு தான் போகிறோம். அதனால் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. நேராக பழனி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பாருங்கள் மலை. பழனி வந்தாச்சு. இப்போ தான் படி ஏறக்காக வந்திருக்கோம். ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருந்தனால படிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயினில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், ரொம்ப லேட் ஆயிரும் போல். அதனால் நாங்கள் படியில் போகலாம் அப்படின்ட்டு படிக்கு வந்திருக்கோம். போயிட்டுருக்க வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. ஏதோ ரெனோவேட் பண்ணுவாங்க போல் தெரியுது. ஒரு வழியாக யானைப்படி வழியாக கொஞ்சம் மேலே வந்து சேர்ந்துட்டோம். இதோ எங்கள் அம்மா மேலே ஏறி போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எல்லோரும் மேலே வந்ததுமே இந்த ஆலமரத்து விநாயகர் சாமியை கும்பிட்டு தான் எல்லோரும் பழனி மலைக்கு உள்ளே வர்றாங்க. ஒரு வழியாக படியில் மேலே ஏறி வந்துட்டோம். மைக்கில் கத்திட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே கேட்காது. பின்னாடி தான் கோயில் இருக்கு. மேலே வந்தாச்சு. தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். எங்கேயுமே தண்ணியே இல்லை. கோயிலில் ட்ரம்ல எல்லாம் தண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கலான்னு தேடிட்டு இருக்கோம். பொது தரிசனம் வந்து ஃப்ரீ தான், ஆனால் 10 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா பொது தரிசனம் வழியாக போனால் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ 10 ரூபாய்க்கு 2 டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த கவுண்டரில் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா கவுண்டரில் கூடவே அந்த அளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே ஐயப்ப சாமி கூட்டமாகவே இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். நம்ம 10 ரூபா டிக்கெட்டுங்கிறனால நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப நேரமாக லைன்லேயே தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு லைன் முடிஞ்சுன்னா இன்னொரு லைன் போயிட்டே இருந்துச்சு மாற்றி மாற்றி. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு இந்த வழியாக வெளியே வந்துட்டோம். கோயிலோட ஃப்ரண்ட் சைடுமே பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் தான் போயிட்டுருக்கும் போல். எங்கே பார்த்தாலுமே ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரியே இருக்குது. வெளியே வந்த நாங்கள் பிரசாதம் வாங்கலான்ட்டு போய் லைனில் நின்றுட்டு இருந்தேன். இந்த பிரசாதம் வந்து ஃப்ரீ கிடையாது, காசு கொடுக்கணும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே போட்டிருக்காங்க. எப்போவுமே அதே ப்ரைஸில் தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னென்ன பிரசாதம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 புளி சாப்பாடும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருந்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அங்கேயே ஹோட்டலும் இருக்குது. ஹோட்டல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ச் ட்ரெயினுக்கு போகிற வழியில் ஹோட்டல் இருக்கும். நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த சாப்பாடே போதுமானதாக இருந்துச்சு. நாங்கள் இதையே சாப்பிட்டோம். குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளான குவான்டிட்டி இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இந்த சாப்பாடே வந்து போதுமானதாக இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு கையை கழுவிட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு இருந்துச்சு. யாரோ ஜூஸ் பாட்டிலை கொடுத்துட்டு போயிட்டாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டுருக்கோம். அம்மா இங்கே போயிட்டுருக்காங்க. நார்மல் நாள்லேயே சாமியை பார்க்கறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் அம்மா வாங்கறதுக்காக போயிருக்காங்க. கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வந்ததுமே இந்த பிரசாத கவுண்டர் இருக்கும். இது வந்து கோயிலே ஃப்ரீயாக தரக்கூடிய பிரசாதம். பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுத்தது. இந்த பிரசாதம் ஃப்ரீ தான். இந்த பஞ்சாமிர்தம் தான் இங்கே கொடுத்தது. நல்லா இருக்கு பஞ்சாமிர்தம். இதுக்குள்ள வேறு எவ்வளோ கூட்டம். என்னங்க போதும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் ரொம்ப அதிகமாக ஊற்றி ஒரு வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாமி விட்டு முடிச்சாச்சு. நானும் எங்கள் அம்மாவும் கிளம்ப போகிறோம். யானைப்படியில் வந்தோம், அதிலே திரும்ப இறங்க போகிறோம். அப்படியே வர வழியில் இந்த வியூவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம். இங்கிருந்து பார்க்குறப்ப பாருங்கள் அந்த பில்டிங் அந்த ஏரியெல்லாம் எவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு. கீழே இறங்கி வந்ததுமே ஒரு 10-20 வியாபாரிகள் இருப்பாங்க. அதையும் வாங்கிக்கோங்க இதையும் வாங்கிக்கோங்கன்னு மாற்றி மாற்றி ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் பார்த்து வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம். கிளம்பிட்டோம்.
வண்டி எடுக்கிறதுக்காக பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நேராக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் போகிற வழியில் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு இந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிப்பாட்டினேன். நிப்பாட்டிட்டு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் சொல்லிட்டோம். டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நேராக அங்கே ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.